السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم فعليكم بسنتي وسنة خلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. மேலும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதன் வசந்த காலத்தின் இரண்டாவது அமர்வு ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமான தலைப்பும் கூட. சுந்தர நபிகளாரின் சுன்னத்துகளை பேணுவதின் அவசியம். இந்த தலைப்பை தொட்டு தொடங்குவதற்கு முன்னால் சுன்னத்துகள் என்றால் என்ன என்ற ஒரு சிறியதொரு தெளிவை தர விரும்புகிறேன். காரணம், எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு பள்ளிவாசலில் சுன்னத்துகளின் அவசியத்தை பற்றி பேசும் பொழுது குறிப்பாக ஒரு சுன்னத்தை வலியுறுத்தி பேசினேன். அது மிக முக்கியமான சுன்னத்தும் கூட. பெருமானார் எதையெல்லாம் நியமமாக தொடர்ந்து செய்தார்களோ, சொற்ப சில தருணங்களில் மட்டும் விட்டு மற்ற எல்லா நேரங்களிலும் கடைபிடித்தார்களோ அதை சுன்னத்துகள் என்று சொல்கிறோம். அவ்வாறு விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு சில நேரங்களில் சுன்னத்துகளை விடுவார்கள். ஆன போதிலும் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட சுன்னத்தை பெருமானார் அவர்கள் விட்டதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சுன்னத்தை ஒரு பள்ளிவாசலில் வலியுறுத்தி பேசினேன். அது எந்த சுன்னத்து என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன் சுன்னத் 2 ரக்காத். இந்த 2 ரக்காத்தை பெருமானார் அவர்கள் வலா யத்ருக்குமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரன் வலா ஹலரன், எப்பொழுதுமே விட்டதில்லை. பயணத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த முன் சுன்னத்தை பெருமானார் விட்டதே இல்லை. மட்டுமல்ல, இப்படி சொல்வார்கள், கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அந்த 2 ரக்காத் உங்களுக்கு தொழுகும் பாக்கியம் கிடைப்பது இந்த உலகத்தில் இருக்கும் அத்துணை நிஅமத்துகளும் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அந்த 2 ரக்காத் தொழும் பாக்கியம் அவ்வளவு. அந்த 2 ரக்காத்தை உயர்த்தி சிறப்பை எடுத்து சொன்னார்கள் பெருமானார் அவர்கள். நமக்கு காலையில ஒரு 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும்னு நமக்கு தெரிந்தா அவசியம் போவோம், ஒரு 1000 ரூபாய். ஆனால் பெருமானார் அவர்கள் இந்த 2 ரக்காத்து சுன்னத்துகளை பற்றி சொன்ன வார்த்தை கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஒட்டுமொத்த உலகம், அந்த உலகத்தில் அடங்கிய அத்துணை நிஅமத்துகள் உங்களுக்கு கிடைப்பதை விட அந்த 2 ரக்காத்து தொழுகும் பாக்கியம் கிடைப்பது சிறந்தது என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சுன்னத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை பெருமானார் அவர்கள் விட்டதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எந்த சுன்னத்திற்கும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு தந்த முக்கியத்துவம் அளவிற்கு பெருமானார் வேறு எந்த சுன்னத்திற்கும் தந்ததில்லை.
அவ்வளவு அதிமுக்கியமான சுன்னத்தை பற்றி வலியுறுத்தி பேசினேன். சொல்லும் பொழுது மார்க்க மேதைகளின் விளக்கத்தையும் சொன்னேன். என்ன விளக்கம் என்றால், நாம ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றோம், சுன்னத் தொழுகல, இமாம் தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டாங்க, ஃபர்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்து, ஃபஜ்ருடைய ஃபர்து தொடங்கி விட்டது, ஜமாஅத்து தொடங்கி விட்டது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாம் சுன்னத்தை தொழுது விட்டு பிறகு ஃபஜ்ருடைய ஃபர்லில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, நாம் சுன்னத்தை தொழுது இமாம் சலாம் சொல்வதற்குள் இணைந்து விடலாம் என்று உங்களுக்கு தோன்றினால் கூட நீங்கள் சுன்னத்தை தொழுதுவிட்டு ஜமாத்தில் இணையுங்கள் என்று சொன்னேன். முறைப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சுன்னத்தை தொழுவது ஒரு சுன்னத்து, அதை வீட்டில் தொழுவது ஒரு சுன்னத்து. அதை இலகுவான ரக்காத்துகளாக, சிறிய ரக்காத்துகளாக தொழுவது ஒரு சுன்னத்து. அதிலும் முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ் எனப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவது ஒரு சுன்னத்து. அந்த 2 ரக்காத்து சுன்னத்தில் பல சுன்னத்துகள் அடங்கி இருக்கிறது. அதில் ஒன்று சிறப்பிற்குரிய சுன்னத்து. அந்த 2 ரக்காத்து சுன்னத்தை வீட்டில் தொழுவது சிறந்த சுன்னத்து. ஆனால் நம்மில் பலருக்கு அந்த பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ பள்ளிக்கு வரும் பொழுது இமாம் ஜமாஅத்து நடைபெற்று கொண்டிருந்தால், சலாம் சொல்வதற்குள் ஜமாத்தில் இணைந்து விடலாம் என்ற எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் தொழுதுவிட்டு சேருங்கள் என்று சொல்லி வலியுறுத்தி பேசினேன். பயான் முடிந்ததும் ஒருவர் வந்தார். நம்முடைய அபிமானி தான், மேற்படி யாரும் அல்ல. வந்து சொன்னாரு, ஹஜ்ரத், என்னதான் இருந்தாலும் ஃபர்ல் தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது சுன்னத்து எப்படி தொழுகிறதுன்னு. அது எப்படிங்க, ஃபர்ல் தொழுகை நடந்துட்டு இருக்குது, இப்போ நான் போய் தனியா சுன்னத்தை எப்படி தொழுகிறது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, அவ்வளவு முக்கியத்துவம் அந்த சுன்னத்திற்கு, அவ்வளவு முக்கியத்துவம். பெருமானார் விடாத சுன்னத் அது, மிகவும் பாக்கியத்திற்குரிய சுன்னத் அது. வேறு எந்த தொழுகையின் முன் சுன்னத்துக்கும் அப்படி சட்டம் இல்லை. அசர் தொழுகைக்கு வர்றீங்க, அசர் தொழுகைக்கு முன் சுன்னத்து இருக்குது. இமாம் ஜமாத் தொழுகை ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க ஜமாத்ல சேர்ந்துடணும், அப்ப தனியா சுன்னத் தொழுதுட்டு இருக்க கூடாது. வேறு எந்த தொழுகையின் முன் சுன்னத்திற்கும் இல்லாத சிறப்பு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அதை தொழுதுவிட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்ல அவர் பொருந்தி கொள்ளவே இல்லை. அது எப்படிங்க சேர்த்து? எனக்கு ஆச்சரியம். என்ன இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றோம், தொழுதுட்டு ஜமாத்தை சேர்ந்துக்குன்னு சொல்றோம், அப்புறம் மஸ்பூக்கா எழுந்திருத்து நின்று நீங்க 2 ரக்காத் தொழுதுக்குங்க, சலாம் சொல்வதற்குள்ள சேர்ந்துக்குங்கன்னு சொல்றோம். அப்போ இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரே, பொருந்தி கொள்ள மறுக்கிறாரே என்று அவரிடம் கேட்டேன். சுன்னத்துனா என்ன, ஃபர்ல்னா என்ன, உங்களுக்கு விளங்கியதை சொல்லுங்கள். அவர் சொன்னது நமக்கு ஆச்சரியமாக, மிகவும் யோசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. எனவேதான் இந்த விளக்கத்தை சொல்லி தொடங்குகிறேன். அவர் சொன்னாரு, ஹஜ்ரத், ஃபர்லுங்கிறது அல்லாஹ் சொல்லி நாம தொழுகிறது, சுன்னத்துங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி நாம தொழுகிறது. அல்லாஹ் சொல்லி தொழுக வேண்டிய தொழுகை நடந்துட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லி தொழுக வேண்டிய தொழுகை எப்படி தொழுகிறது? அது அல்லாஹ் சொல்லி தொழுகிறது, இது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தொழுகிறது. இப்படி ஒரு சிந்தனை, தவறான சிந்தனை. சுன்னத் என்பது வேறு, குர்ஆனுடைய வார்த்தைகள் வேறு என்ற அர்த்தம் அல்ல. குர்ஆனுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய வாழ்வின் நெறிமுறை வேறு, சுன்னத்துகள் வேறு. ஏதோ சுன்னத்துகள் என்பது பெருமானாரோடு மட்டும் சம்பந்தப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. வல்லோன் அல்லாஹ்வின் வார்த்தை வஹி என்றால் பெருமானாரின் வாழ்க்கையின் சுன்னத்துகள் அதன் செயல் வடிவங்கள். அல்லாஹ்வின் வார்த்தையின் செயல் வடிவங்கள் தான் சுன்னத்துகள். அது வேறு, இது வேறு. இது என்னமோ அல்லாஹ் சொன்னது, இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது என்று நாம் சிந்தனையில் வைத்திருந்தால் அதை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள். சொந்தமாக பெருமானார் எதையும் சொன்னதும் இல்லை, சுயமாக பெருமானார் எதையும் செய்ததும் இல்லை. வமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் சொன்னதும் செய்ததும் அத்துணையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மட்டும்தான். அல்லாஹ்வின் வார்த்தையின் செயல் வடிவங்கள் தான் சுன்னத்துகள்.
இஷா தொழுகை குர்ஆன் சொல்கிறது. அந்த இஷா தொழுகை 4 ரக்காத் இப்படித்தான் என்ற செயல் வடிவத்தை விளக்கி சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவாஃபை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அந்த தவாஃப் இந்த முறையில் 7 முறை சுற்றி வருவதுதான் என்று செயல் வடிவத்தை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கி தந்தோம் நாயகமே, அதை அவர்களுக்கு நீங்கள் செயல் வடிவில் விளக்கி தருவீர்கள் என்பதற்காக. அதன் செயல் வடிவத்தை கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சுன்னத்துகள் என்பது ஏதோ பெருமானாருக்கு சொந்தமானது என்றோ, குர்ஆனுடைய வழிமுறைகள் அது இல்லை என்றோ புரிந்து கொள்வது தவறான சிந்தனையாகும். ஒவ்வொரு சுன்னத்தும் குர்ஆனின் செயல் வடிவங்கள். ஒவ்வொரு வரியின் செயல் வடிவம் தான் பெருமானாரின் சுன்னத். மனிதன் ஒவ்வொரு வாழ்வியல் நெறிமுறைகளையும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை அப்படியே அச்சு பிசகாமல் வெளிப்படுத்தி காட்டியவர்கள் தான், செயல் வடிவத்தை தந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்பேற்பட்ட அந்த சுன்னத்துகளை பேணுவதின் அவசியம் என்ன என்பதை இலகுவாக சொல்லிவிடலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, 25 இடங்களுக்கும் மேலாக அல்லாஹ் தன்னை கட்டுப்படுங்கள் என்று சொல்லும் இடமெல்லாம் அதை தொடர்ந்து அடுத்து சொல்லும் வார்த்தை பெருமானாரை பின்பற்றுங்கள், பெருமானாரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்கள், பெருமானாரின் வாழ்க்கைக்கு கட்டுப்படுங்கள். ஒரு இடமல்ல, 2 இடமல்ல, 25 இடங்களுக்கும் மேலாக திரும்ப திரும்ப இறைவன் இந்த வார்த்தையை சொல்கிறான் என்று சொன்னால் சுன்னத்துகளை பின்பற்றுவதின் அவசியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒருபடி மேல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தெளிவுபட அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், குல் நபியை நீங்கள் கூறுவீர்களாக, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்களாக. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதற்கான வெளிப்பாடு. நீங்கள் தெளிவுற அறிவித்து விடுங்கள் நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதின் அவசியத்தை அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக நமக்கு தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுன்னத் என்னும் நெறிமுறைகள் ஏதோ சொற்ப சிலது அல்ல, ஒவ்வொரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடைய வளைந்தது. காலையில் விழிப்பது முதல் கொண்டு இரவு தூங்கும் வரை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், சாமானிய மனிதராக இருந்தாலும், ஆட்சி அதிகாரம் கொண்ட அரசியல்வாதியாக இருந்தாலும், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் தனித்து தனித்து ஒன்று கூட விடுபடாமல் பெருமானாரினால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. காலையில எழுந்ததும் இந்த உலகம் சொல்லும் உச்சக்கட்ட ஒழுக்க நெறிமுறை என்ன? ஒழுக்க நெறிமுறை பல் துலக்குவது, கழிவறைக்கு செல்வது. இதுதான் இந்த உலகம் சொல்லித்தரக்கூடிய காலையில் எழுந்திருத்ததும் ஒரு மனிதன் பேண வேண்டிய ஒரு ஒழுங்கு நெறிமுறை, ஒரு சுத்தத்திற்கான வெளிப்பாடு, அடையாளம். ஆனால் பெருமானார் அவர்கள் அதையும் தாண்டி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். காலையில் எழுந்திருத்ததும் செய்ய வேண்டிய முதல் சுன்னத் என்ன தெரியுமா? முதல் சுன்னத் துவா ஓதிக்கிறோம், ஆனா நம்முடைய சுத்தத்திற்கான முதல் சுன்னத் என்பது உங்களுடைய 2 முன் கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். முதலில் காலையில் எழுந்திருத்ததும் 2 முன் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள். ஏன்? அந்த கைகள் இரவு எங்கு தங்கியது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த கைகளில் எது வந்து விழுந்தது, பட்டது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒரு பூச்சி நம்மை கடிக்கிறது, தூக்கத்தில் நாம் அறியாமல், நம்மை அறியாமல் அந்த பூச்சியை நாம் அடிப்போம்.
அந்த பூச்சியின் தன்மை சில விஷத்தன்மையாக இருக்கட்டும், சில கிருமிகள் நாசினிகள் அந்த கைகளில் பட்டிருக்கலாம். பெருமானார் அவர்கள் சொன்ன அழகான வழிமுறை, காலையில் எழுந்திருத்ததும் முதலில் முன் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் மணிக்கட்டு வரை. இந்த உலகம் சொல்லாத செய்தி. இதைவிட உச்சகட்ட சுத்தத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. எத்தனை காலங்கள் கடந்தாலும் பெருமானார் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறைகள் நெறிமுறைகளை யாராலும் அதைவிட சிறந்ததை சொல்லிவிட முடியாது. சிறு சிறு சுன்னத்துகள் தான், ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய பிரயோஜனம் இம்மையிலும் மறுமையிலும் மாபெரும் கனமான பிரயோஜனங்கள் கொண்டது. சின்ன சுன்னத், சிறியதொரு செயல், அதனுடைய பலன் எவ்வளவு பெரியது. ஒன்றுமில்லை, நாம் எல்லாம் மறந்துவிட்ட சில சுன்னத்துகளை நான் நினைவுபடுத்துவேன். ஒழு செய்கிறோம், ஐவேளை ஒழு செய்கிறோம். சிலர் அதைவிட அதிகமாக ஒழு செய்யும் பழக்கத்தில் இருப்பார்கள். ஒழு செய்துவிட்டு பெருமானாரின் வழிமுறை ஒன்று இருக்கிறது. ஒழு செய்த கையோடு, அந்த ஈரம் காயாத கையோடு தன்னுடைய வலது கரத்தின் கலிமா விரலை உயர்த்தி வானத்தின் பக்கம் உயர்த்தி ஷஹாதத் சொல்வது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு சில நிமிடங்களில் செய்து முடிக்கக்கூடிய இந்த செயலினுடைய பலன் தெரியுமா? அதனுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? யார் ஒழு செய்த கையோடு, ஈரம் நனையாத அந்த கையோடு தன் கலிமா விரலை உயர்த்தி ஷஹாதத் சொல்கிறாரோ அவருக்காக வேண்டி சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு முறை அவர் ஒழு செய்து விட்டு ஷஹாதத் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொர்க்கவாசி என்று உறுதி செய்யப்படுகிறார். அவருக்காக 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் சுவனவாசி என்று பதிவு செய்யப்படுகிறார். ஒரு சிறிய சுன்னத்தினுடைய பிரயோஜனம். இதுபோல் மறுமை சார்ந்த பிரயோஜனத்தை இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு கனவு, சொர்க்கம் சம்பந்தப்பட்ட கனவு. பெருமானார் நுழைகிறார்கள். முதலில் பெருமானார் தானே நுழைவார்கள். பெருமானார் சொர்க்கத்தில் நுழைகிறார்கள். பெருமானாருக்கு முன்னால் காலடி சத்தம். யாருடைய காலடி சத்தம்? ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தம். அதை பற்றி பெருமானார் அவர்கள் கேட்பார்கள், பிலாலே, எனக்கு முன்னால் சொர்க்கத்தில் நீங்கள். பெருமானாரின் ஒட்டகையின் கயிற்றை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். அங்கு கூட காதிமாக, பணிவிடை செய்யக்கூடியவர்களாக. இப்ப எனக்கு முன்னால் நீங்கள், அது ஒரு சிறப்பு தானே. எப்படி இந்த சிறப்பின் காரணம் என்ன? அவர்கள் சொன்னது ஒரு சுன்னத்தை மட்டும்தான், ஒற்றை சுன்னத். அந்த சுன்னத் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. நபியே நாயகமே, எப்பொழுதும் ஒழு செய்து முடித்ததும் 2 ரக்காத்து தொழுது கொள்வேன். தஹிய்யத்துல் வுது, ஒழுவின் காணிக்கை. 2 ரக்காத்து தொழுவதை வழக்கமாக கடைபிடித்து வருகிறேன். பெருமானார் அவர்கள் சொல்வார்கள், அதுதான் காரணம், இவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கான காரணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல். இப்படி மறுமை சார்ந்த பிரயோஜனங்கள் மட்டுமா? இம்மை சார்ந்த பிரயோஜனங்கள் எண்ணில் அடங்காதவை, எண்ணில் அடங்காது. உயிர் காக்கும் சுன்னத்துகள். சுன்னத்துகளை சாதாரணமாக சுன்னத்துகள் தானே என்று நினைக்காதீர்கள். அது சமயங்களில் உங்களுடைய உயிர் காக்கக்கூடியதாக அமைந்துவிடும். உயிர் காக்கும் சுன்னத்துகள். ஒரு சிறந்த சம்பவத்தை நம்முடைய இந்த பள்ளியின் முன்னாள் இமாம் கண்ணியமிகு சயீத் அஹ்மத் ஹசரத் மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். ஒரு சுன்னத்தால் ஒரு உயிர் பாதுகாக்கப்படுகிறது, சுன்னத்துகள் உயிர்களை பாதுகாக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை சொல்வார்கள். இந்த நேரத்தில் ஹசரத் அவர்களுக்காக வேண்டி நான் துஆவை ஆதரவு வைப்பேன். ஹசரத் அவர்களுடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் சிரமத்தில் இருப்பதாகவும் செய்திகளை நாம் அறிகிறோம். இது நேரத்தில் உங்களுடைய துஆவை நான் ஆதரவு வைப்பேன். ஹசரத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதிகம் ஷிஃபாவுக்காக வேண்டி
உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவா செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்வேன். ஹஜ்ரத் அவர்கள் அழகான ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். சுன்னத்துகள் உயிர் காக்கும். ஒரு லாரி ஓட்டுநர் லாரி ஓட்டிக்கொண்டு வந்து சாலையின் ஓரத்தில் நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு ஒரு உணவகத்திற்கு சாப்பிட செல்கிறார். அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே, சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த வேளையிலேயே அவர் வாயிலிருந்து நுரை தள்ளி அங்கே மயங்கி விழுந்து உயிரை விட்டு விடுகிறார். அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன ஆனது? இவ்வளவு தெளிவாக சாப்பிட்டு கொண்டிருந்தார், ஆனால் திடீரென்று வாயில் நுரை தள்ளி உயிர் பிரிந்து விட்டதே, ஏதேனும் இந்த உணவகத்தினுடைய உணவில் விஷம் இருக்கிறது என்றெல்லாம் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. எல்லாம் அங்கே தேடி ஆய்வு செய்தார்கள், எதனால் இப்படி நடந்தது. கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் ஓட்டி வந்த லாரியை கவனிக்கிறார்கள். அந்த லாரியின் பின்னால் சக்கரம் அது வரும் வழியில் சாலையில் இருந்த பாம்பை ஏற்றி வருகிறது. இந்த லாரி ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, இறங்கின உடனே முதல்ல போய் சக்கரத்தை தட்டி பார்ப்பான். காற்றின் அளவை சோதிப்பதற்காக வேண்டி இறங்கியதும் அவர்களுடைய முதல் வேலை சக்கரத்தை தட்டி பார்ப்பார்கள். காற்று அளவாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். வரும் பொழுது அவர் சக்கரத்தை தட்டி இருக்கிறார். அந்த பாம்பை ஏற்றி வந்த சக்கரத்தில் இருந்த விஷம் கையில் பட்டிருக்க கையை கழுவாமல் சாப்பிட்ட அவர் அங்கேயே உயிர் விடுகிறார். கை கழுவுறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அது உங்களுடைய உயிர் காக்கும். கை கழுவும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும், குழந்தைகளிடம் அதை கொண்டு வர வேண்டும். உயிர் காக்கும் சுன்னத்துகள், குறிப்பாக ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கென்று சுன்னத்துகள், தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. பெருமானாருடைய வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. வீட்டில் இருக்கும் பாத்திரங்கள் ஏதேனும் பொருளால் உணவால் நிரப்பப்பட்டிருந்தால் அதை மூடி வையுங்கள். காலி பாத்திரங்களாக இருந்தால் கவிழ்த்து வையுங்கள். இது சுன்னத். ஏனென்று சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் இப்படி இருக்கிறது, வானத்திலிருந்து பலா முசீபத்துகள் இறங்குகிறது, நோய்கள் இறங்குகிறது, ஆபத்துகள் இறங்குகிறது, சங்கடங்கள் சிரமங்கள் எந்த நாள் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. வருடத்தின் ஒரு நாள், அந்த நாள் நீங்கள் நோய்கள் உங்கள் வீடுகளில் வரும் பொழுது அது பாத்திரங்களில் இடம் பிடித்து விடக்கூடாது, உங்கள் உணவுகளில் இடம் பிடித்து விடக்கூடாது. நிரப்பப்பட்ட பாத்திரங்களை மூடி வையுங்கள், காலியான பாத்திரங்களை கவிழ்த்து வையுங்கள். அது பெருமானாரின் சுன்னத்துகளில் ஒன்று. இந்த சுன்னத் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் நீ போடுறாங்களா இல்லையா? லைஃப் இன்சூரன்ஸ், அட்டாக் வந்துட்டா 10 லட்சம் கிடைக்கும். மாசம் 2000 கட்டிட்டு இருக்காரு, வந்தா அவன் பார்த்துக்குவான். வராமல் பார்த்துக்கொள்ள யார் இருக்கிறார்? வராமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரே வழி சுன்னத்துகள். சுன்னத்துகள் ஆரோக்கியத்தின் ஆணிவேர். உங்களுடைய அத்துணை செயல்பாடுகளின் பாதுகாப்பு சுன்னத்துகளில் இருக்கிறது. சில உலமாக்கள் அந்த இரவு, அந்த குறிப்பிட்ட நாள், பலா முசீபத் இறங்கக்கூடிய நாள் ஒடுக்கத்து புதன் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இரவு என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. வருடத்தின் ஒரு இரவு பலா முசீபத்துகள் இறங்குகிறது. பாத்திரங்களை மூடி வைத்து பழகுங்கள், அது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி உயிர் காக்கும் சுன்னத்துகள், ஆரோக்கியத்தை காக்கும் சுன்னத்துகள். இந்த உலகம் எதை தேடி அலைகிறதோ அது பெருமானாரின் சுன்னத்துகளில் தான் ஒளிந்திருக்கிறது. எதை தேடி அலைகிறது? நிம்மதியை தேடி அலை. நல்ல தூக்கம் இல்லைங்க ஜர்த்து, நல்ல தூக்கம் இல்லை. தூங்கி எழுந்திருத்தாலும் நிம்மதி இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அந்த ஃப்ரெஷ்னஸை நாம் உணர்வதில்லை. பெருமானார் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு சுன்னத்தை கடைபிடித்து வாருங்கள், நிம்மதியான தூக்கம். என்ன சுன்னத்? பெருமானார் அவர்கள் தூங்குவதற்கு முன் ஒழு செய்வார்கள். உடலின் உஷ்ணத்தை தணித்து விட்டால் குளுமைப்படுத்தும் பொழுது உறக்கம் உங்களை தேடி வரும்.
தூங்குவதற்கு முன் ஒளி செய்வது நல்ல நிம்மதியான தூக்கத்தை தரும். இந்த உலகம் அதை தேடி அலைகிறது. நிம்மதியான தூக்கத்தை தேடி அலையும் உலகிற்கு தெரியவில்லை, அது பெருமானாரின் சுன்னத்துகள் என்னும் சிப்பிக்குள் ஒளிந்திருக்கிறது. மட்டுமல்ல, தூங்கும் பொழுது வலப்பக்கம் சாய்ந்து படுப்பது இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கும் என்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே பெருமானார் ஒரு மனிதர் எப்படி உறங்குவது நல்லது என்பதை சொல்லி காட்டிவிட்டார்கள். வலப்பக்கம் ஒருக்கணித்து படுப்பது இருதய பிரச்சனைகள் வராமல் இருக்க பாதுகாக்கும். வலப்பக்கம் ஒருக்கணித்து படுப்பது நல்ல நிம்மதியான தூக்கத்தையும், தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது உடல் சோர்வு தன்மை இல்லாமலும் உங்களை பாதுகாக்கும். பெருமானார் அவர்களின் பழக்கங்கள், அந்த சுன்னத்துகளின் பிரயோஜனங்கள் ஏராளமான பிரயோஜனங்கள். அவைகளை பின்பற்றுவதின் அவசியம் நமக்கு உயிர் பாதுகாப்பு, ஆரோக்கியத்தின் பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம் அத்துணையும் சுன்னத்துகளில் ஒளிந்திருக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்துகள் என்று சொன்னால் இந்த மாதிரி செயல்முறைகளை மட்டும் சொல்லாமல் இன்னொரு செய்தியையும் குறிப்பிட விரும்புகிறேன். மஸ்னூன் துஆக்கள், மஸ்னூன் துஆக்கள், சுன்னத்தான துஆக்கள். இன்றைக்கு நாம் அறவே நம்மில் பலர் மறந்துவிட்ட விஷயம். துஆக்கள் பலகைகளில் மட்டும்தான் இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா பலகையில் மட்டும்தான் இருக்கிறது. ஏட்டிச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொல்வார்கள். ஏட்டில் இருக்கும் துவா யாருக்கு பிரயோஜனப்படும்? நம்முடைய நாவுகளில் அது இருக்க வேண்டும். சுன்னத்தான அந்த மஸ்னூன் துவாக்கள் கடைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த புத்தகத்தை மட்டும் கையடக்கமாக தான் பதிவு செய்திருப்பார்கள். அந்த பதிப்பு மஸ்னூன் துஆக்களை நீங்கள் பார்த்தால் பெருசா இருக்காது, மன்சில் அளவுக்கு கூட இருக்காது, கையடக்கமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது சட்டப்பையில வைக்கிற மாதிரி இருக்கணும், ஒவ்வொருத்தரும் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் மஸ்னூன் துஆக்கள் கையடக்கமாக தான் பதிப்பகத்திலிருந்து வெளியாகிறது. இன்னைக்கு அதையும் தாண்டி மொபைல்லையும் வந்துருச்சு. ஆனாலும் அது நம்முடைய நாவுகளுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு வந்து சேரவில்லை. இன்னங்க சேர்த்து அதுக்கு எதுக்கு மஸ்னூன் துஆ? இன்னும் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும், தும்புனா அல்ஹம்துலில்லா சொல்லணும், அவ்வளவுதானே. தூங்கும்போது ஒரு துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா, அப்படித்தானே. இதுக்கு எதுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி வைக்கணும்? சாப்பிடும்போது, தும்பும்போது, தூங்கும்போது மட்டுமல்ல மஸ்னூன் துஆக்கள், மனிதனுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒரு துஆவை பெருமானார், ஒவ்வொரு தருணத்திலும் கவலையா துஆ இருக்கிறது, சுன்னத்தான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். குழப்பமா, மனக்குழப்பமா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பயமா, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். பயம் பறந்து போகும். ஓதி பாருங்கள், பழக்கத்திற்கு கொண்டு வாருங்கள். மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த அத்துணை தீங்குகளை விட்டும் நான் அவனை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். பறந்து போகும் பயம். மகிழ்ச்சியா, அதற்கும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதீ பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். நற்காரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த பாக்கியத்தை, அருளை வழங்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சந்தோஷமான தருணங்களில் இப்படி எல்லாவற்றிற்கும் துஆ, எல்லாவற்றிற்கும் துஆ. நாம் என்ன செய்வோம்? எதுனாலும் மருந்துகளை எடுத்துக்கொள்வோம், தவாவை எடுத்துக்கொள்வோம். தவாவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை, கூடவே துஆவையும் எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த தவா என்னும் மருந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் துஆ இல்லாமல் நடக்காது, துஆ இல்லாமல் நடக்காது. எப்படி எல்லாம் மஸ்னூன் துஆக்கள், அழகிய சுன்னத்தான துஆக்கள், ஒவ்வொன்றும் அழகான சுன்னத்துகள். சில துஆக்கள் இப்படி இருக்கிறது, உங்களுடைய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவ்வளவுதாங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைப்போம் இல்லையா, அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது அப்படியே தலைகீழாக மாற்றும், தலைகீழாக மாற்றும். அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்ற ஒரு ஜோடி இருந்தாங்க, நல்ல கணவன் மனைவி.
சிறந்த கணவன் மனைவி. அன்புனா அன்பு, பிரியம், பாசம். இன்னைக்கு நம்ம யாரை சொல்லுவோம்? ரோமியோ ஜூலியட்னு யாரையும் சொல்லுவோமா இல்லையா? அவங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். அபூ சலமா, உம்மு சலமா அவ்வளவு அழகான சிறந்த ஜோடி. ரொம்ப பாசத்துக்குரியவங்க, நேசம், ரொம்ப அன்பா இருப்பாங்க, லவ்வபிள் பேர். அப்படி இருக்க திடீர்னு கணவர் மௌத்தாயிரம். அபூ சலமா மௌத்தாயிரம். உம்மு சலமா மனம் நொந்து போறாங்க, மனம் உடைந்து போறாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு இல்லையா? துணை போனால் என்ன நடக்கும்? துணை, அதிலும் பிரியமான பாசமான துணை. ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம்தான், ஆனந்தம்தான், மகிழ்ச்சி தான். அப்பேற்பட்ட ஒரு ஜோடி அபூ சலமா கணவர் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் உம்மு சலமா அவர்கள் மனம் உடைந்து விட்டு ஒரு துவா ஓதுறாங்க. இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் ஓதுற துவா இருக்கு. இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹ், இந்த முசீபத்துக்காக வேண்டி எனக்கு நீ கூலி தருவாயாக, இதை விட சிறந்ததை நீ தருவாயாக. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மஸ்னூன் சுன்னத்தான துவா. எவ்வளவு பெரிய பிரச்சனையான இந்த உலகம் இப்படி திரும்பிட்டா கூட ஓதுங்க, சீராகும். பெருமானார் அவர்கள் சொல்லி தந்த மஸ்னூனான துவா, சுன்னத்தான துவா ஓதும் போது அந்த உம்மு சலமாக்கு மனசுல தோணுது, இதை விட சிறந்ததை நீ கொடுப்பாயாக. நம்ம துவா கேட்கிறோம். அபூ சலமா அந்த கணவரை விட சிறந்தவர் கிடைப்பாரா? அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடைப்பாங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு அவங்க மனசே சொல்லுது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம கணவர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இந்த சுன்னத்தை, இந்த துஆவை நிறைவேற்றுவோம், சுன்னத்தான துஆவை ஓதுவோம். என்ன நடந்தது? அபூ சலமா தான் சிறந்தவர் என்று நினைத்து கொண்டு, அதை விட சிறந்தவர் நமக்கு கிடைக்க போவதில்லை, அதை விட சிறந்தவர் எப்படி கிடைப்பார் என்று யோசித்த உம்மு சலமா அவர்களுக்கு திருமண தூது வந்தது. தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. அல்லாஹு அக்பர். அபூ சலமாவை நினைத்து நொந்து போன அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியே மாற்றி தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து திருமண தூது வருகிறது, நிக்காஹ முடித்துக் கொள்ள சம்மதமா? அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார்கள் சுன்னத்து, அந்த மஸ்னூனான துஆக்களின் பவர் என்ன என்பதை. மஸ்னூனான துஆக்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஒரு துஆ உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இது ஒரு துஆவை வழக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருத்தர் அல்லாஹ்ட்ட கணக்கு வழக்காண்டி வரும் பொழுது அவர்கிட்ட ஏது நன்மையான காரியமும் இல்லை. சரி, நரகத்துக்கு போன்னு சொல்லி முடிவாயிருச்சு. நரகத்துக்கு போகணும். ஆனால் மூமின் தான், கொஞ்ச நாள் போயிட்டு வரணும். ஏன்னா நன்மையான காரியங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவருடைய ஆமல் நாமால ஒரே ஒரு துவா மட்டும் இருக்கு. ஒரு துவா, என்னப்பா ஒரே ஒரு துவா மட்டும் வச்சிருக்கேன், என்ன துவான்னு கேட்டாங்களாம். அது ஒன்றும் இல்லைனாலாம், ஒரு அஜர்த்து பயான் பண்ணும்போது சொர்க்கத்தில் நுழையும் போது ஓதும் துவான்னு சொல்லி கொடுத்தாரு. எதுக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணி வைப்போம், போகும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன். சொர்க்கத்தில் நுழையும் போது ஓதும் துவா. சொர்க்கத்தில் நுழையும் போது ஓதுற துவா இருக்கு. சொர்க்கவாசிகள் ஓதிட்டு தான் நுழைவாங்க. எதுக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா என்ன நடந்தது அந்த சம்பவம், அந்த துவா சொர்க்கத்தில் நுழையும் போது ஓதும் துவா, நான் போவேங்கிற நம்பிக்கையில மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லும் போது அந்த ஒற்றை துவாவிற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை பாக்கியமாக வழங்கினான். அதை ஓதி அவர் சுவனம் சென்றார் என்பதாக மார்க்க மேதைகள் குறிப்பிடுவார்கள். குர்ஆன் சொல்கிறது அந்த துவாவை, சொர்க்கத்தில் நுழையும் போது ஓதும் துவாவை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். இந்த துஆ காலடி எடுத்து வைக்கும் பொழுது
எல்லா கவலையும் முடிந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். அங்கேதான் கவலை முடியும். நீங்க நினைக்கலாம் நாளைக்கு முடிஞ்சிரும், நாளை கடிச்சு முடிஞ்சிரும், வீடை கட்டி முடிச்ச உடனே முடிஞ்சிரும், இஎம்ஐ அடைச்ச உடனே முடிஞ்சிரும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சிரும், பையனுக்கு பொண்ணு பார்த்தா முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை, அடுத்து ஒன்று வரும். ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கோம். இங்கே கண்டிப்பா தொடர்ந்து உன்னை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கணும். எங்க முடியும்னா சொர்க்கத்துல கால் வைக்கும் போதுதான் இந்த துஆவை ஓத முடியும். எல்லா கவலைகளும் இத்துடன் முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர் என்ற அந்த துஆவை அங்கேதான் ஓதுவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மஸ்னூன் துஆ எவ்வளவு பெரிய பாக்கியமான துஆ. இந்த துஆக்களை ஓதும் பழக்கம் இன்றைக்கு மக்தபில் தான் குழந்தைகளிடம் நாம் செயல்முறைப்படுத்துகிறோம். ஆனால் அதை அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நீங்களும் காரணியாக இருக்க வேண்டும். துஆக்களை ஓதும் பழக்கம் இருக்க வேண்டும். மஸ்னூன் துஆக்களுடைய பழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும். நிறைய இருக்குது துஆ. ஒழு செய்யும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி ஒழு செய்கிறோம். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி' லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. துஆ ஒழு முடிஞ்ச உடனே இந்த சின்ன துஆ ஓதலாம். ஆனாலும் பெருமானார் அவர்கள் எவ்வளவு துஆக்களை நமக்கு வடித்து தந்தார்கள். ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் ஒரு துஆ. கைகளை கழுவுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா குர்ஆன் சொல்கிறது, ஷைத்தான் நம் உடலில் ஊடுருவது விரல் நுனிகளில் இருந்தும் ஊடுருவுகிறான். அதனால கைகளை கழுவும் பொழுது இந்த துஆ. அதன் பிறகு வாயை கொப்பளிக்கிறோம். அல்லாஹும்ம ஐன்னி அலா திலாவத்தில் குர்ஆன் வ ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், என் நாவை குர்ஆனை ஓதுவதிலும் உன்னை ஸிக்ர் செய்வதிலும் உன்னை வணங்குவதிலும் திளைத்திருக்க செய்வாயாக. நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம். அல்லாஹும்ம அரிஹனி ராயிஹத்தல் ஜன்னா வலா துரிஹனி ராயிஹத்தன் நார். யா அல்லாஹ், இந்த நாசிக்கு சுவனத்தின் நறுமணத்தை நுகரச் செய்வாயாக, நரகத்தின் நாற்றத்தை நுகரச் செய்து விடாதே இறைவா. முகத்தை கழுவுகிறோம். அல்லாஹும்ம பையில் வஜ்ஹி யௌம தபியல்லு வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ். யா அல்லாஹ், கியாம நாளில் சில முகங்கள் வெளுத்து போகும், நூறு பிரகாசத்தால் ஜொலிக்கும். சில முகங்கள் கருத்து போகும், கரிப்பாக அது இருண்டதாக மாறி போகும். அந்த நாளில் என் முகத்தை பிரகாசிக்க செய்வாயாக. அல்லாஹும்ம பையில் வஜ்ஹி. கைகளை கழுவுகிறோம். வலது கையை கழுவும் பொழுது அல்லாஹும்ம ஆத்தினி கிதாபி பியமீனி வ ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், என்னுடைய ஆமால் நாமா பட்டோலை என்னுடைய இந்த வலது கரத்தில் தந்தருள்வாயாக. என்னுடைய இந்த வலது கரத்தில். இடது கையை கழுவும் பொழுது அல்லாஹும்ம லா துஅத்தினி கிதாபி பிஷிமாலி வலா மின் வராஇ லஹ்ரி. என்னுடைய ஆமால் நாமா பட்டோலையை இந்த இடது கரத்தில் தந்து விடாதே, என் முதுகுக்கு பின்னால் தந்து விடாதே. ஏனென்று சொன்னால், யாருடைய ஆமால் நாமா வலது கையில் தரப்பட்டதோ அவர் சொர்க்கவாசி, யாருடைய ஆமால் நாமா இடது கையில் தரப்பட்டதோ அவர் நரகவாசி. பிறகு மசாஜ் செய்கிறோம், தலைக்கு மசாஜ் செய்கிறோம். அல்லாஹும்ம அஸில்னி தஹ்த ஸில்லு அர்ஷிக் யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு அர்ஷிக். கியாம நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் உன்னுடைய அர்ஷை கொண்டு எனக்கு நிழல் தருவாயாக இறைவா. அல்லாஹு அக்பர். எவ்வளவு சிறந்த துஆ. ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எவ்வளவு சிறப்பு. பிறகு பிடரிக்கு காதுகளை மசாஜ் செய்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னி அல்லதீன யஸ்தமிஊனல் குர்ஆன் யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. யா அல்லாஹ், என்னை நல்ல விஷயங்களை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய செவிகளாக என் செவிகளை ஆக்குவாயாக. பிடரியை மசாஜ் செய்கிறோம். அல்லாஹும்ம ஆத்திக் ரிகபதி மினன் நார். என்னுடைய பிடரியை நரகத்தின் பிடியிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன்னா நரகவாசிகளை பிடரியை பிடித்து தான் தள்ளுவார்களாம். அந்த பிடியில் என் பிடரியை சிக்க வைத்து விடாதே இறைவா. வலது காலை கழுவுகிறோம். அல்லாஹும்ம சப்பித் கதமைய அல சிராத் யௌமன் தஸில்லுல் அக்தாம். யா அல்லாஹ், அந்த கியாம நாளில் கால்கள் எல்லாம் சரிந்து போகும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் என்னுடைய இந்த காலை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக. அதேபோல்
அல்லாஹும்ம ஜஅல் தம்பி மக்ஃபூரா வ ஸாஇ மஷ்கூரா வ திஜாரத்தல் லன் தபூர். இடது காலை கழுவும் பொழுது ஓதுகிறோம், என்னுடைய முயற்சிகளை வெற்றி தருவாயாக, என்னுடைய காரியங்களில் நனவுகளை தருவாயாக என்ற பொருள்பட்ட இந்த துஆக்கள் ஒழு செய்யும் பொழுது ஒரு துஆ கபூலான போதும். ஏதோ ஒன்று கபூலான சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. இவ்வளவு துஆக்கள், மஸ்னூன் துஆக்கள், சிறந்த துஆக்கள் எவ்வளவு நாம் கவனிக்க வேண்டும். அத்துணையும் நாம் புறமுதுகில் போட்டு விடுகிறோம். கடைசிக்கு நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, சில சுன்னத்துகள், நமக்கு பிடித்த சுன்னத்துகளை மட்டும் பிடித்துக் கொள்கிறோம். இவ்வளவு சிறப்புகளை சொல்லி இருந்தாலும் ஒரு செய்தியை நான் சொல்வேன். இந்த சிறப்புகளுக்காக வேண்டி அல்ல, நீங்கள் ஒரே நிய்யத்தில் சுன்னத்தை கடைபிடிங்கள். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நான் செய்கிறேன், அவ்வளவுதான், அது போதும். அதுதான் முறையான சுன்னத். அதன் சிறப்புகளை, அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய மாண்பை சொல்வதற்கு தான் இந்த விளக்கங்களே தவிர, நம் நிய்யத்தில், எண்ணத்தில் இருக்கக்கூடியது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றோ, ஆரோக்கியத்திற்கென்றோ, எதற்கும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், நான் செய்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போல, உமர் ரலியல்லாஹு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடும் பொழுது சொல்வார்களாம், ஹஜ்ருல் அஸ்வத் என்னும் கல்லே, உன்னை பெருமானார் அவர்கள் முத்தமிட நான் கண்டேன், எனவேதான் முத்தமிடுகிறேன். பெருமானார் அவர்கள் உன்னை முத்தமிட நான் கண்டதில்லை என்றால், அவ்வாறு நான் பார்த்ததில்லை என்றால், எப்பொழுதும் உனக்கு முத்தமிட்டிருக்கவே மாட்டேன். நீ ஹஜ்ருல் அஸ்வத் என்று தெரிந்திருந்தாலும், நீ சொர்க்க கல் என்று தெரிந்திருந்தாலும், பெருமானார் முத்தமிட்டதால் தான் உனக்கு முத்தம். நீ சொர்க்கக்கல் என்று தெரிந்தாலும் உனக்கு முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ஒற்றை காரணம், பெருமானார். பெருமானார் செய்தார்கள், நான் செய்கிறேன். அதுதான் சுன்னத்தின் சரியான நிய்யத்தை தவிர வேறு விஷயங்களுக்காக வேண்டி செய்வது, நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி செய்யறது. சாப்பிட்டு முடிச்ச உடனே இனிப்பு சாப்பிட்றது சுன்னத்துங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பே இருப்பாங்க. சுன்னத்துங்க சிறுத்து அப்படின்னு. ஏங்க பாய், ரசூல்லா 3 விரல்ல சாப்பிடுறது சுன்னத்துனாங்க, நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? நல்லா குழைச்சு சாப்பிட்டுருப்பார். ரசூல்லா 3 வயிறை 3ஆ பிரிச்சு ஒரு பகுதி மட்டும் சாப்பாடு இருக்கணும், ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி காலின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும், இதுல ஸ்வீட் வேற உள்ள, ஓவர்லோடு. கேட்டா சுன்னத்து. சுன்னத்து என்று இனிப்பை சாப்பிடுவது மட்டும் சுன்னத்தல்ல, அதை எப்படி சாப்பிடுவது அதுவும் சுன்னத்து. அது நாம் முறையாக அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருந்த பிறகு இனிப்பை சாப்பிடுவது சுன்னத்து. ஏற்கனவே இவர் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுருப்பாரு, சுன்னத்துன்னு சொல்லிட்டாரு, வாங்கலன்னா பெரிய தர்ம சங்கடமா போயிருமே, நம்மளை வேற மாதிரி நினைச்சிருவாங்களேன்னு இவர் சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா முழு கோழியை முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி அப்படியும் இப்படியும் வளைஞ்சிட்டு இருப்பார். சுன்னத்துகள் என்பது அப்படி அல்ல. சுன்னத்துகள் என்பது பெருமானார் எப்படி செய்தார்களோ அப்படி செய்வதுதான் சுன்னத்து. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காண்டி செய்யுது. இந்த சுன்னத்து, ஸ்வீட் சாப்பிட்றது சுன்னத்துன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த இஷாக்கு அப்புறம் முன்பின் சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டீங்களான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அது சிரமம், அது சிரமம். இது ஸ்வீட் அப்படியே வலிக்கிட்டு போயிடும் இல்லைங்க, அல்வா, அது சுன்னத்துங்க. அப்படி அல்ல சுன்னத்துகள். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள், அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அவ்வளவும் சேர்த்து பின்பற்றுவதுதான் சுன்னத்து. பேரிஞ்சம்பழம் சாப்பிடுங்க, சுன்னத்து. பேரிஞ்சம்பழத்தை சாப்பிடுறது ஒரு சுன்னத்து, பேரிஞ்சம்பழத்தை வெறும் வயிறுல சாப்பிடுறது ஒரு சுன்னத்து. பெருமானார் அவர்கள் பெரும்பாலும் பேரிந்தம்பழத்தை வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்டார்கள். வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்டார்கள், பசியோடு தான் சாப்பிட்டார்கள். இந்த பேரிந்தம்பழத்தை சாப்பிட்றதே இன்னைக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. நாம மவுத்து பழமாக்கி வச்சிருக்கோம். அதை மவுத்துக்கு மட்டும்தான் அந்த பழத்தை பார்க்க முடியும் வீட்டில். மற்ற நேரத்துலலாம் வேற பழம் இருக்கும், இல்லாத ஆகாத ஸ்நாக்ஸுகள் இருக்கும். பேரிந்தம்பழத்தை கொண்டாட வேண்டிய கூட்டம், நாம் கொண்டாட வேண்டிய கூட்டம். வீடுகளில் அவசியம் இருக்க வேண்டிய பொருள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவர்கள் பேரிந்தம்பழத்தை விட்டு உங்கள் வீடுகளை காலியாக வைக்காதீர்கள். அதை விட சிறந்த பழத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு கொண்டாட வேண்டிய நாம் அதை மௌத்து கொண்டு வந்து வச்சிடும். எந்த அளவுக்குன்னா அது மௌத்து பழமா போச்சு.
ஏதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம யாரையாவது பார்க்க போகும்போது கொண்டு போனா கூட சங்கடமா போயிடும். யார் மௌத்தா போனாங்கன்னு கொண்டிருக்கீங்க பேரிஞ்சம்பழம் அப்படின்றவங்க. அந்த அளவுக்கு அது ஜியாரத்து பழமாகவும் அது மாறி போனது. ஆனால் பெருமானார் அவர்கள் பேரிந்தம்பழத்தை சாப்பிடுவதின் சுன்னத்தை எவ்வளவு அழகாக, பேரிந்தம்பழத்தை சாப்பிடுறது ஒரு சுன்னத்து, வெறும் வயிறுல சாப்பிடுறது ஒரு சுன்னத்து, ஒத்தப்படையா சாப்பிடுறது ஒரு சுன்னத்து, அந்த பேரிந்தம்பழத்தின் கொட்டையை வெளியில் எடுத்து வைப்பது அதன் முறையில் ஒரு சுன்னத்து. எப்படி எடுத்து வச்சாங்க ரசூலுல்லாஹ்? அப்படி பேரிந்தம்பழத்தை வாயில போட்டு சாப்பிட்டுட்டு அந்த விதையை எடுக்கும் பொழுது தன்னுடைய கையினுடைய 2 விரல்களை சேர்த்து இப்படி திருப்பி வைத்துக் கொள்வார்களாம். இந்த 2 விரல்களுக்கு மத்தியில் உமிழ்வார்கள். அந்த விதையை கீழே போடுவாங்க. இப்படி எடுக்க மாட்டாங்க, வாயில விரல விட்டு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேரிந்தம்பழத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கும்போது வாயிலிருந்து அதே எச்சி கையிலிருந்து விதை எடுத்து மறுபடியும் அந்த பேரிந்தம்பழம் இருக்கும் கூடைக்குள் கைவிடுவது வெறுப்பிற்குரியது. எவ்வளவு சுத்தத்தின் உச்சம்! அறிவு ஜீவிகள் எல்லாம் வியந்து போகும் ஒழுக்கம். இதைவிட சிறந்த வழிமுறையை யாராலும் சொல்லிவிட முடியாது. அதற்கடுத்து ஒரு வழிமுறை என்பதே கிடையாது. அதுதான் உச்சம். இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் உச்ச ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு மேல் ஒரு முறையை, உலகமே ஒன்றிணைந்தாலும் இதற்கு மேல் சிறந்த ஒரு வழிமுறையை, சுன்னத்தான வழிமுறையை கடந்து அதை தாண்டி ஒரு சிறந்த வழிமுறையை யாராலும் சொல்லிவிட முடியாது. பேர்பட்ட இந்த பேரிந்தம்பழ கொட்டையை கூட உமிழும் பொழுது 2 விரல்களை திருப்பி வைத்துக் கொண்டு அந்த 2 விரல்களுக்கு மத்தியில் உமிழ்ந்து கீழே போட்டு பிறகு அடுத்த பேரிந்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். எவ்வளவு சிறந்த உயரிய நடைமுறைகள் இவை! ஒரு பேரிந்தம்பழத்தை சாப்பிடுவதில் எத்தனை அழகிய சுன்னத்துகள்! இதையெல்லாம் கொண்டாட வேண்டியவர்கள் நாம், இதையெல்லாம் பின்பற்ற வேண்டியவர்கள் நாம். இதைவிட சிறந்த வழிமுறையை எந்த கான்வென்ட்டும், எந்த காலேஜும், எந்த உச்சக்கட்ட பாடசாலையும் சொல்லி தந்துவிட முடியாது. இதை தாண்டி இதைவிட சிறந்த ஒரு வழிமுறை இன்னும் உலகம் தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. உலகம் அழிந்தாலும் பெருமானார் அவர்கள் சொல்லித்தந்த ஒழுங்கு நெறிமுறைகளை தாண்டி ஒரு வழிமுறையை யாராலும் சொல்லிவிட முடியாது. இதுல குறிப்பா இதை சொல்ல வேண்டும் என்று விரும்புவேன். முதல்ல இஸ்லாத்துல ஹார்ட் அட்டாக் வந்தது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. இஸ்லாத்தின் வரலாற்றில் முதல் ஹார்ட் அட்டாக். அப்போ அட்டாக் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நெஞ்சின் மீது கை வைத்து தடவியதும் சொல்லிவிட்டார்கள், இவருக்கு இருதய நோய் இருக்கிறது. சொல்லிவிட்டு பெருமானார் அவர்கள் மருத்துவரை அணுக சொன்னார்கள். அதையும் கேட்டுக்குங்க. மருத்துவரை அணுகுவதற்கு இஸ்லாம் எதிரானதல்ல. மருத்துவம் பார்க்கணும். மருத்துவரை அணுக சொன்னார்கள். மட்டுமல்ல, கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அஜுவா பேரிந்தம்பழத்தை விதையோடு அரைத்து சாப்பிடும்படி சொன்னார்கள். அஜுவா பேரிந்தம்பழத்தை விதையோடு அரைத்து அதை உட்கொள்ளும்படி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படியாக பெருமானார் அவர்கள் வாழ்வியல் நெறிமுறைகள் மிகவும் அற்புதமானவைகள், மிகவும் உயர்ந்த வழிமுறைகள். அவைகளை பின்பற்ற வேண்டிய கடமை அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த மாதிரி செயல்களை செய்வதும் துவா மஸ்னூன் துவாக்கள் மட்டும் சுன்னத்தல்ல. சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதும் சுன்னத்து, சில விஷயங்களை தவிர்ப்பதும் சுன்னத்து. என்ன செய்யாமல் இருப்பது சுன்னத்து? நாம செய்யாததை பிறருக்கு சொல்லாமல் இருக்கிறது சுன்னத்து. நாம அதை செய்ய மாட்டோம், மற்றவங்களை மட்டும் செய்ய சொல்லுவோம். பெருமானார் அதை செய்ய மாட்டார்கள். எப்பொழுதுமே தான் செய்யாததை பிறருக்கு செய்யும்படி சொல்ல மாட்டார்கள். இது பெருமானாரின் சுன்னத்துகளில் ஒன்று. குர்ஆனுடைய வார்த்தையின் செயல் வடிவம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏன் சொல்கிறீர்கள்? நாம ஒரு நற்காரியத்தை தொடர்படியா செஞ்சுட்டு இருக்க மாட்டோம், பிறருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொல்வது முறையானதல்ல. அதை தவிர்ப்பதும் சுன்னத்தான். உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நாம இது செய்யறது இல்லையா, அவருக்கு எப்படி சொல்றது என்று தவிர்த்து கொள்வதும் ஒரு சுன்னத்து தான். இந்த கடைகளில் போர்டு போட்டிருப்பாங்க, கடன் கிடையாது,
இவர் வாங்கி போட்ட பொருள் எல்லாம் கடனுக்கு தான் வாங்கி போட்டிருப்பார். இவர் வாங்கி போட்டதெல்லாம் கடன், கொள்முதல் எல்லாம் கிரெடிட் கடன். ஆனா மற்றவங்களுக்கு கடன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃபலூன். நீங்க செய்யாத மற்றவங்களுக்கு ஏன் சொல்றீங்க? நீங்க காசு கொடுத்தா வாங்கி போட்டீங்க. அதனால தான் சில பேர் உஷாரா அப்படி போடுறது இல்லை. இன்று ரொக்கம் நாளை கடந்து போட்டுறாங்க. சட்டம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. இன்று ரொக்கம் நாளை கடன், நாளைக்கு போனாலும் அதே தான், இன்று ரொக்கம் நாளை கடன். இப்படி தான் செய்யாததை, தன்னிடம் இல்லாத நல்ல பழக்கத்தை பிறருக்கு சொல்வதும், சொல்லாமல் இருப்பது, தன்னிடம் இல்லாத நல்ல பழக்கத்தை பிறர் செய்யும்படி சொல்லாமல் இருப்பதும் ஒரு சுன்னத்து தான். நம்மிடம் முதலில் அது வர வேண்டும், பிறகு பிறரிடம் நாம் சொல்ல வேண்டும். இது பெருமானாரின் உயரிய சுன்னத்துகளில் ஒன்று. இப்படியாக பலதரப்பட்ட சுன்னத்துகள், அந்த சுன்னத்துகளை பின்பற்றும் பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், மன் அஹ்யா சுன்னதி, யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுவாரோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தார், அவர் என்னை நேசித்து விட்டார். நேசத்தின் அடையாளம் என்ன? அவர் அப்படியே அச்சு பிசகாமல் பின்பற்றுவது, நேர்கோட்டில் செல்வது, அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ, எதை செய்தார்களோ அதை செய்வது, எதை தவிர்த்து கொண்டார்களோ அதை தவிர்த்துக் கொள்வது. மன் அஹ்யா சுன்னதி, என் சுன்னத்தை யார் ஹயாத்தாக்கினாரோ, பின்பற்றினாரோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தவர் ஆவார். மன் அஹப்பனி, யார் என்னை நேசித்தாரோ, கான மஇ ஃபில் ஜன்னா, அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். பெருமானார் அவர்கள் முடித்து விட்டார். அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். சுன்னத்துகளை பின்பற்றியவர் என்னை நேசித்தவர், என்னை நேசிப்பவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக சுன்னத்துகளை பின்பற்றுபவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை சொல்லி முடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சுன்னத்துகளை கடைபிடித்து ஜன்னத்தில் இடம் பிடிக்க எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை வாரி வழங்குவானாக. நாம் நினைவில் கொண்டு எல்லா சுன்னத்துகளையும் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள் புரிவானாக. குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வலில் இருந்து ஏதோ ஒரு 2 3 சுன்னத்துகளை என் வாழ்வில் நான் மௌத்து வரை கடைபிடிப்பேன் என்று முடிவு செய்து தொடர்படியாக செய்யக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கினை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.